கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு விசை வாசி. Ecclesiastes chapter 2 verse 25. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? இங்கே பிரசங்கி சொல்லுகிறான், என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? Who can earn more than I, says the Ecclesiastes here. இன்றைக்கு உலகத்திலே பல விதங்களில் பலரும் சம்பாதிக்கிறார்கள். Today many of them are earning in this world. பல விதங்களிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். And they are earning in many ways. ஆனால் இவன் சொல்லுகிறான், என்னை பார்க்கிலும் யாராவது துரிதமாக வேகமாக அதிகமாக சம்பாதிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறான். But here he is arising a question as to who else can hasten to earn more than I. கர்த்தர் அவனுக்கு சகலத்தையும் கொடுத்திருந்தார், ஆனபடினால் அவன் துரிதமாய் சம்பாதித்தான். The Lord had given everything to him and therefore he hastened and earned things. நாமும் கூட இந்த உலகத்திலே சம்பாதிக்க முடியாத பல விதங்களிலே பிரயாசங்களை எடுக்கிறோம். We too are laboring hard that we might earn much in the world. இன்னைக்கு பலரும் பல விதங்களிலே சம்பாதிக்கிறார்கள். Today many of them are earning in different ways. நியாயமான முறையிலே சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். We see a group of people who are justly getting their earnings. அநியாயமாய் சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். And we feel those who are unjustly getting their earnings. மற்றவருடைய பொருள்களை அபகரித்து சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். And we see others who are exploiting other things and they are earning. ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். We see some people who are earning by deception. ஒரு சிலருக்கு சம்பாதிக்க தெரியவில்லை என்று சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறதையும் பார்க்கலாம். We see some of them failing without being able to earn. இப்படி பல விதங்களிலே சம்பாதிக்க திராணியற்ற பலரையும் நாம் பல விதங்களிலே பூமியிலே காண முடியும். We see that people who are in different aspects in this world that they are able to earn and not able to earn. ஆனாலும் கூட ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சமாவது நாம் சம்பாதிக்கிறோம். Yet in some way or the other we should earn something. ஒரே நாளிலே கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. And there are people who go in one day and earn for their living. ஒரே நாளிலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. And there are in one day there are people who are earning lakhs and amount. ஒரே நாள்ல ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாமல் லட்சக்கணக்கில் கோட்டை விட்டு ஏமாற்றப்பட்டு இல்லாவிட்டால் தோற்று போன ஒரு கூட்டமும் உண்டு. There's a group of people who are also failing and defeated, not able to earn and have lost even lakhs in one day. ஆனால் இங்கே பிரசங்கி சொல்லுகிறான், நான் துரிதமாய் சம்பாதிக்க கூடியவன். But here the Ecclesiastes says that he is able to earn when hasten. வேதத்தின் அடிப்படையிலும் உலகத்தின் அடிப்படையிலும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களிலே நாம் சம்பாதிக்க கடமைப்பட்டவர்கள். In the aspect of the word of God we are intended to earn. இன்றைக்கு வேத பாடம், நீ என்னத்தை சம்பாதிக்கிறாய்? Today's Bible study is, what are you earning? இல்லாவிட்டால் என்னத்தை சம்பாதித்தாய்? Or what have you earned? இதுவரைக்கும் நீங்க என்னத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒரு விசை திரும்பி பாருங்கள். You turn back and see and to what you have earned thus far. இப்பொழுது நம்முடைய சம்பாத்தியத்தில் நமக்கு கையில என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். You think and see as to what is your earning now in your hand. இப்படி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இப்பொழுது தற்போதைய சம்பாத்தியம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். We should, when we consider like this, we can see as to what our earning is nowadays. ஒரு சிலர் வேலைக்கு போகிறார்கள், ஒன்றும் சம்பாதிக்கிறதில்லை, அவர்கள் வெறுமையாக திரும்பி வருகிறார்கள். Some of them are not going to work and not earning anything and come back emptily. கடைசில அவங்க சொல்றது, எனக்கு லக் இல்ல, அதிர்ஷ்டம் இல்லன்னு சொல்வாங்க. Finally they say that they don't have luck. இப்படி எல்லாம் பலரும் பல விதங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிற காலங்களிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். In times when the people are lamenting like this, one group of people are earning crores of amount. இந்த வசனத்தை கேட்கிற இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் எந்த விதத்திலே சம்பாதித்திருக்கிறீர்கள்? இல்லாவிட்டால் எவ்வளவு நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள்? Those of them who are hearing this word as to how much you have earned or how much are you earning now? வேத வசனத்தின்படி நாம் எதை சம்பாதிக்க வேண்டும்? According to the word of God, what should we earn? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் இந்த மாலை வேளையிலே ஒரு தெளிவான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is needful for us to get a clear answer for such a question. முதலாவது, சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் தேவன் என்கிற அறிவு நமக்கு தேவை. Firstly, we should have the knowledge as to God who is giving us the strength to earn. என்னதான் நாம் முயற்சிகள் எடுத்தாலும் தேவன் அந்த பலனை கொடுத்தாதான் நமக்கு அந்த ஐஸ்வரியம் நம்முடைய கரங்களில் கிடைக்கும். How much ever we take our efforts, if the Lord only should give his strength, that riches will come into our hands. நீ பாட்டுக்கு சம்பாதிச்சிட்டு எல்லாம் நான் தான் சம்பாதிச்சேன்னு நீ சொல்லிடக்கூடாது. தேவன் கொடுத்தாருன்னு சொன்னேன்னா அது நிக்கும், இல்லைன்னா அது போயிடும். You should not say that you have earned and you have earned by your labor, but if you say that the Lord has given, it will stand by hand. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Deuteronomy chapter 8 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 17,
என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாய் இரு. And thou should not say in thine heart, my power and the might of my hand have gotten me this wealth. என்னுடைய அறிவு என்னுடைய திறமை தான் இதெல்லாம் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு நீ வார்த்தையை யூஸ் பண்ணிராத. You don't use this word that it is your might and your talents which has got you this wealth. உபாகமம் 8:18 பார்க்கும் பொழுது When we read in Deuteronomy 8:18, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தரே உனக்கு கொடுக்கிறவர். for it is the Lord who giveth thee the power to get wealth. அப்படினால ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் நம்முடைய பலன் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Therefore we should understand that the power to get wealth is not ours but it is coming from God. நான் சம்பாதிச்சேன், நான் தான் திறமையா செஞ்சேன், என்னால இல்லன்னா நீ என்ன சம்பாதிச்ச, நான் என்ன சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு கடைசியில ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத பட்சத்துல எல்லாமே நம்ம விட்டு விலகி போகிறதை பூமியிலே காண முடியும். When we say that we have got wealth and I have labored and I have earned much like this, we can see that we are losing everything when we do not give the honor to God. தயவு செய்து இந்த உலகத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலும் நான் சம்பாதித்தேன் என்ற வார்த்தையை தவறி கூட நாம் உபயோகித்து விடக்கூடாது. In any situation in this world, please do not utter this word that you have got the wealth. ஆனால் இந்த சாலமோன், இந்த ஞானி, இந்த பிரசங்கி இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி எல்லா நன்மைகளையும் இழந்து கடைசியிலே விசுவாச வீரர் பட்டியலிருந்து விலகி போய்விட்டதையும் நாம் பார்க்க முடியும். But we can see the wise man Solomon in this Ecclesiastes saying such a word has gone away from even the blessings. அவன் கடைசியிலே நான் சம்பாதித்தேன் என்ற வார்த்தையை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டான். Finally he began to use this word that he has earned and earned. இவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? Who is the one who gave him such wisdom? நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When you read in Ecclesiastes chapter 2, அவைகளிலே அவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். we can see his words. நான் 4ஆம் வசனத்தில் நான் பெரிய வேலைகளை செய்தேன். Verse 4 we can see that he is saying that I have done great works. 7ஆம் வசனத்தில் வேலைக்காரர்களையும் நான் சம்பாதித்தேன். In verse 7 he says that I got me servants and maidens. பிரசங்கி 2:8 பார்க்கும் பொழுது பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். Ecclesiastes 2:8 he says that he got all musical instruments. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் நான் பொருள்களையும் சேகரித்தேன். I have gathered also unto me silver and gold and peculiar treasure of kings. 9ஆம் வசனத்தில் எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமாய் இருந்தேன். Verse 9 he says that I was great and increased more than all that were with before me in Jerusalem. இப்படி எல்லாமே நான் சொல்லிதான் கடைசில ஒரு பிரசங்கி ஒண்ணுமில்லாத பிரசங்கியாக அதிக பிரசங்கியாக போய்விட்டான். Boasting like this Ecclesiastes becomes one who is become more in his wisdom. கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் எனக்கு சம்பாதித்து தந்தார் என்றுதான் நான் என்ன செஞ்சிருக்கணும், உபயோகித்திருக்க வேண்டியது அவசியம். It is needful for him to say that it is the Lord who has given me and the Lord has made me to earn. ஏனென்றால் வேத வசனத்தின் அடிப்படையில சாலமோன் இந்த ஸ்தானத்துக்கு வர வாய்ப்பு கிடையாது. Because in the aspect of the word of God, Solomon had no opportunity to come to this position. ஏனென்றால் அவன் அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவன் அல்ல. Because he was not belonging to this kingly place. தாவீதுக்கு கர்த்தர் சிங்காசனத்துக்கு என்றைக்கும் இருக்கும்படியாக குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். The Lord has promised David that he will give him a son without fading in his stead. அந்த ஸ்தானத்துக்கு வரும்படியாக அநேகர் போராடி கொண்டிருந்தார்கள். And many of them were striving to come to that position. அதனால நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா சாலமோனுக்கு ஒரு மானியம் கொடுத்து அரண்மனையில ஒரு குவார்டர்ஸ்ல அவனை உட்கார வச்சிருந்தாங்க. Therefore when you see the word of God, you can see that Solomon was given a wages and was made him to sit in a palace. பத்சேபாளுக்கு ஒரு வீடு கொடுத்து வச்சிருந்தாங்க. For Bathsheba was given a house. சாப்பாட்டுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது. They were given wages to eat. அவன் அந்த வீட்ல அந்த அம்மாவோடு இருந்து கொண்டே இருந்தான். And he was with his mother in that place. சாலமோனே அம்னோனுக்கோ அப்சலோமுக்கோ யாருக்குமே ஆகாது. Solomon was not liked by Amnon or Absalom. ஏன்னா அவன் சரியான விதத்துல இந்த பாதையில உள்ள வரல. Because he did not come in a right position in this place. அதோனியாக்கு இவனை பார்த்தா ஆகாது. Adonijah did not like him at all. அம்னோனுக்கு இவனை பார்த்தா ஆகாது. Amnon did not like him. அப்சலோமுக்கு இவனை பார்த்தா ஆகாது. Absalom did not like him. அவனுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படினு தான் அவங்க வச்சிருந்தாங்க. They will see as to what food they are giving to him. ஆனா கடைசில கர்த்தர் கிருபையாய் இந்த வாய்ப்பை இவனுக்கு கொடுத்தார். But lastly the Lord graciously granted him this position. இதை குறித்து அங்கே பத்சேபாள் ராஜாவினிடத்தில் பேசும் பொழுது About this when Bathsheba was speaking to the king, புலம்பலோடு தான் அவன் சமூகத்துல வர்றா. she is coming only with lamentation to his presence. நீங்க திடீர்னு இறந்து போயிட்டீங்கன்னா என் கதை என்ன ஆகும்? If you will suddenly die, what will be my state? நான் குற்றவாளியா போய்டுவேமே. I will become one who is being 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Kings 1:21. நீர் ஒன்னும் சொல்லாமல் அறிவியாமல் போனால்
If you are not going to tell me நீர் anything, பிதாக்களோடே படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம். then when you sleep with the fathers, and I and my son Solomon shall be counted offenders. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. You should think and see as to what a clear word is uttered here. தாவீது ஒண்ணும் சொல்லாம செத்து போயிட்டா அடுத்த யாரு ரெண்டு பேரும் குற்றவாளி ஆயிடுவாங்க? பத்சேபாலும் சாலமோனும் குற்றவாளியா மாறிடுவாங்க. If David dies without uttering a word, then Solomon and his mother will be counted as offenders. அப்படிப்பட்ட குற்றவாளிகளாய் எண்ணப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அந்த சிங்காசனத்தை கொடுக்கிறார். Then like a man who is like this found as an offender, the Lord is giving him the throne. இப்ப சிங்காசனம் கிடைச்ச பிறகு அவனுக்கு ஞானம் இல்லாமல் காணப்படுகிறான். Now after getting the throne, he is found without wisdom. ஏன்னா அந்த தெளிவான அறிவு அவனுக்கு கிடையாது. Because he did not have a clear knowledge. ஆனா ஒரே ஒரு அறிவு இருந்துச்சு, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணி வாழ்ந்தா நம்ம எப்படியா நின்றலாம். But he had one wisdom as to if he should please the Lord, he can somehow stand by. அதுக்காக ஆண்டவருக்கு போய் பலி செலுத்தி காத்து கிடந்தான். Therefore he went and offered to the Lord and was waiting. அன்றைக்கு இரவு கர்த்தர் அவனோடு பேசி உனக்கு தேவையானதை கேளு என்று சொன்னார். That night the Lord spoke to him and said, you ask what you want. அன்றைக்கு அவனுக்கு கிருபையாய் கிடைத்ததுதான் இந்த ஞானம். It was that day graciously the Lord gave him this இந்த wisdom. ஞானத்தை வச்சு தான் இதெல்லாம் சம்பாதிச்சான். With this wisdom he earned everything. அதனால தான் பிரசங்கி 2:9 சொல்றான், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. And Ecclesiastes 2:9 he says that my wisdom remained with me. அது உன்னுடைய ஞானமா? If it is true, அது உன்னுடைய பலனா? is that your அது strength? உன்னுடைய அறிவா? Is that your wisdom? எல்லாம் யாருடையது? Or whose is that? எல்லாம் யாருடையது? தேவனுடையது. It is all God's. அங்கதான் இவன் தவறு செய்கிறான். And there only he made the mistake. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே என்னத்தை சம்பாதிக்கிறோம்? Dear beloved, what are we earning in this world? துரிதமாய் சம்பாதிக்கிறீங்களா? Are you hastily earning? துரிதமா சம்பாதிச்சு பரலோகத்தை விட்டுட்டா என்ன பிரயோஜனம்? If you hastily earn and leave heaven, what's the use? துரிதமாய் சம்பாதித்து விசுவாச வீரர் பட்டியலிருந்து வெளியே வந்துட்டா என்ன பிரயோஜனம்? If you hastily earn and lose the list of the heroes of faith, what's the use? நாம் சம்பாதிக்க வேண்டியது பல காரியங்கள் இருக்கிறது. There are many things which we have to earn. ஆனால் அந்த தரிசனத்தை விட்டு இந்த உலகத்துல பல காரியங்களை நாம் சம்பாதித்துக் கொண்டு இந்த உலக பாதையில போய் கொண்டே இருக்கிறோம். But leaving that vision, we are earning many things in this world and going in the worldly ways. நாம் சம்பாதிக்க வேண்டிய 7 காரியங்களை நான் உங்களுக்கு பின்பாக சொல்கிறேன். I would like to say later about 7 things which we have to earn. முதலாவது யாக்கோபு எதை சம்பாதித்தான்? Firstly, Jacob, what did he earn? நீ என்னத்தை சம்பாதித்தாய்? யாக்கோபு என்னத்தை சம்பாதித்தான்? What did Jacob earn? இன்றைக்கு முற்பிதாக்களிலே ஒரு சிலர் கூட சில நேரங்களில் அவர்கள் பாதை மாறினதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். Today even the forefathers, we can see that some of their paths have been traversing. ஆதியாகமம் Genesis 30 அதிகாரம் chapter 30 26 வசனத்தை பார்க்கும் பொழுது verse 26. அவன் தான் சம்பாதித்த பெரிய சாதனைகளை சொல்லுகிறான். We see his great things which he have earned. 30:26. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். இவன் ஊழியம் செய்து சம்பாதித்தது மனைவிகள், பிள்ளைகள். He has only served for his wives and children. இவன் இந்த உலகத்துல அவன் அதிகமாக சம்பாதித்தது மனைவிகளையும் பிள்ளைகளையும். He served hard to get wives and children. அவன் ஊழியம் செஞ்சு கடைசில அவனுக்கு கிடைச்ச பிரதிபலன் என்ன? சீயோன் இல்ல, எருசலேம் அல்ல. கிடைச்சது என்னது? என்ன கிடைச்சது? மனைவிகள், பிள்ளைகள். He doing the ministry, finally he got not Zion and Jerusalem but wives and children. நீங்களும் கூட இந்த உலகத்துல என்னத்தை சம்பாதிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. அருமையான ஒரு மனைவி, அருமையான ஒரு புருஷன், 7 பிள்ளை, 4 பிள்ளை, ஒருத்தைக்கு ஒரே பிள்ளை, இப்படி நீங்க சம்பாதிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கலாம். You can see as to what you have earned in this world, that you have a wife or a husband or 7 or 1 children like this. ஆதியாகமம் 31 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when you read in Genesis chapter 31 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 18, தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டான். பாத்தீங்களா? தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன், the cattle which he has got in Padan Aram. அவன் பதான் அராமிலே சம்பாதித்தது முழுசும் மனைவிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், மந்தைகள் தான் அவனுக்கு சம்பாதிக்க முடிஞ்சது. All what he had earned in Padan Aram was wives and children and cattle. இது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய தரிசனம் அப்படி இருந்தது. The vision of the Old Testament saints was like this. அவர்கள் எழுத்துக்குரியவர்கள், They were literal, ஆனால் நாம் ஆவிக்குரியவர்கள். and we are spiritual. அதுக்காக மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம், குடும்பம் வேண்டாம் நாம் பிரசங்கிக்க வரவில்லை. I do not want to come and preach us to, we do not want wife or children or families. ஆனா ஒரு குடும்பமா இருந்துகிட்டு இதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தி மகிமையின் தரிசனத்தை நாம் விட்டுவிடக் கூடாது.
But being in a family like this, giving more importance to this, we should not live a glorious vision. அவன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சம்பாதித்தான். He earned his wife and children. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய தன்மை என்ன? What is the right spiritual meaning of this? முதலாம் ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் அதிகமான மனைவிகளை சம்பாதித்தான், அவர்கள் அவனுடைய இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். First Kings 11:1 we see that he earned more of his wives and they made his heart to waver. 1 ராஜாக்கள் 11:3 நாம் இதை பார்க்க முடியும். First Kings 11:3 we can see. அவனுடைய சம்பாத்தியத்திலே அவனுக்கு கிடைச்சது, சாலமோனுக்கு கிடைச்சது என்ன? And what was the earning of Solomon? 1000 மறுமனையாட்டிகள். It was 1000 concubines. அதாவது மனைவிகளை சம்பாதிச்சான்னா பலவீனத்தை அதிகமா சம்பாதிச்சிருக்கிறான். And more than he was earning more of his wives, that is weakness. அழிந்து போகிற தன்மையை நாம் அதிகமா இந்த உலகத்திலே சம்பாதித்து எந்த விதமான பயனும் கிடையாது. There is no use for us to earn perishable things of this world in this world. இன்னைக்கு நாம் இந்த உலகத்திலே என்னத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? What have we earned in this world today? நீங்க சரியான விதத்துல நீங்க சிந்தித்து பாருங்க. You think of this rightly. உங்களுடைய சம்பாத்தியத்திலே வந்ததான வருமானங்கள் எந்த தன்மை உள்ளது? What is the tendency of the earning you earn? தேவன் அதை கொடுத்தாரா இல்ல நீயே அதை சம்பாதித்தேன் என்று உனக்கு பெருமை இருக்கிறதா? Has the Lord given to you or do you have the pride that you have achieved it? சாலமோன் ஒரு தொங்கு தோட்டத்தை நேபுகாத்நேச்சார் ஒரு தொங்கு தோட்டத்தை கட்டினான். We see that Nebuchadnezzar built hanging gardens. கட்டி முடித்த உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன? What was the word that he uttered after building it? நான் கட்டின மகா பாபிலோன். It's the great Babylon which I have built. அந்த நான் கட்டின மகா பாபிலோன் சொன்ன உடனேயே கர்த்தர் அவனை தட்டி விட்டுட்டார். The moment he said that it's Babylon which I have built, the Lord knocked him off. அடுத்த நிமிடம் அவன் மிருகமாக மாற்றப்பட்டான் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God says that the next moment he became a beast. எப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா கிருபை கிருபை ஆண்டவர் கொடுத்தார்னு அறிக்கையிட்டே போனீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வரும். As long as you keep confessing that the Lord has given, then this will stand by with you. நான் சம்பாதிச்சேன் நீ என்ன கொண்டு வந்தியா, நீ கொண்டு வரலையே, நான் கஷ்டப்பட்டேன், நானே அழிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லிட்ட பத்தியா அது அழிவுக்கு அடுத்த பாதைக்கு உன்னை இழுத்துட்டு போகிறது. When you say that I have earned and I have labored like this, when you utter a word like this, then it will lead to destruction. இந்த உலகத்துல நாம் எப்படி சம்பாதிக்கிறோம்? How are we earning in this world? இன்னைக்கு உலகத்துல பலர் பல விதங்களிலே சம்பாதிக்கிறார். Today many of them are earning in different ways in the world. நீதிமொழிகள் 21:6 பார்க்கும் பொழுது Proverbs 21:6 நீ சம்பாதி, ஆனா பொய் நாவினால் சம்பாதிக்காதே. You earn but not with a lying spirit. பொய் சொல்லி நீ சம்பாதிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை. There's no need for you to earn with robbery. நீ பொய் சொல்லி ஒரு சொத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தேனா, if you say lies and earn something, அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று வாசிங்க. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். The robbery of the wicked is like those who are seeking death. பலர் விதங்களிலே சம்பாதிக்கிறார்கள். Many of them are earning in different ways. சகோதரன் ஏவிஎம் ராஜன் அவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தபோது, when brother AVM Rajan came into this religion, ஒரு நாள் பாஸ்டர் SSP Ernest அவர்களிடத்தில் ஒரு குறிக்கப்பட்ட தொகையை காணிக்கையாக கொடுத்தார். And once Pastor SB Ernest gave a particular place for as an offering. உடனே பாஸ்டர் Ernest அதை வாங்கவில்லை. Immediately Pastor Ernest did not get it. இது எப்படி வந்த பணம் என்று கேட்டார். He asked us to how this money came. திரைப்பட துறையில சம்பாதித்ததுன்னு சொன்னார். This is the money earned from films, he said. அப்படி சம்பாதிச்ச பணம் காணிக்கையாக வேண்டாம். Do not give such earning as an offering, he said. அது அவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணல. That did not grieve him. ஏன்னா அவர் ஆவிக்குரியவராய் மாறுபடியாக சிந்தையில வந்ததனால அவங்க ஏற்றுக்கொள்ளாதது அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. It was a great surprise that he did not accept because he was longing for a spiritual life. ஏனென்றால் மற்ற சபைக்காரன்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும்போது இவங்க கொடுத்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வேண்டான்னு சொல்றாங்களே, அப்படியானாலும் இவங்க பணத்தை வெறுத்தவர்கள்னு சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார். When other church members are receiving money in any kind, when these people are not receiving, this means they have hated money. இன்னைக்கு உலகத்துல என்ன பழமொழி? Today what do we need the word money in this world? உலகத்துல என்ன பழமொழின்னு சொன்னேன். What is the proverb in the world? என்ன பழமொழி? நீ எங்க போனாலும் மேய்ஞ்சிட்டு வரலாம், ஆனா இங்க என்ன செய்யணும்? பால் கறக்கணுமா? You can go graze anywhere but come and milk out here. மாடு எங்கயாவது போய் எவன் வீட்லயாவது தின்னு சாப்பிட்டு அப்படியே எல்லா தோட்டத்தையும் காலி பண்ணிட்டு, ஆனா பால் கறக்கிறதுக்கு எங்க வந்துரும்? வீட்டுக்கு வந்துரும். The cow will go and graze anywhere in the world and it will come back home to give its milk. அதுபோல ஒரு சிலர்லாம் சபையில நீ எப்படி சம்பாதிக்கிற, எப்படி வந்துச்சு, என்ன பணம், என்ன ஒண்ணுமே கேட்கறது இல்ல. அவன் எங்கேயோ போய் என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்துருவான். ஆனா அப்படி நாம காணிக்கை செலுத்த கூடாது, அப்படி சம்பாதிக்கவும் கூடாது. Some of them in the churches, they do not know as to how they are going and earning and how they are earning money, but we should not earn like that nor neither offer like that. வேசியின் பணயமும் நாயின் கிரயமும் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்ய கூடாது?
வரக்கூடாது. The money of the harlot and the wages of the dog should not come to the presence of God. பொய் நாவினால் சம்பாதிச்சு அதுல நீங்க காணிக்க கொடுக்கிறது, அதுல நீங்க ஊழியம் செய்யறது, அதுல நீங்க விருத்தி அடையணும்னு ட்ரை பண்றது சாகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கும். அந்த கடைசி நேரத்துல லாஸ்ட் பிரீத்திங் இருக்க, அதுதான் அது. Getting the treasures by a lying tongue is vanity, which is like the breath of the one who is seeking for death. சாலமோன் ஒரு பெரிய ஞானி. And Solomon was a great wise person. ஆனா அவன் பயங்கரமா சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தான். But he kept on earning. அவனுக்கு வருஷம் வருஷம் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து பொன் வந்துகிட்டே இருக்கும். And there will be gold which is coming from a particular place every year. அவனுக்கு பொன்னுடைய அளவு என்ன? What is the weight of the gold which came for him? ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவனுக்கு இவன் சம்பாதிக்கிறதுல ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு குறிக்கப்பட்ட டயத்துக்கு பொன் வரும். தங்கம் வருகிறது. From a particular place in a particular period of time he will get the gold every year. எவ்வளவு தாலந்து பொன் வந்துச்சு? How many talents was brought? சொல்லுங்க. என்னது? சொல்லுங்க. 600. வேற? 666. 666. எப்படி இருக்கும்? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரமா 15 வசனமா பாருங்க. ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையா இருந்தது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவனுக்கு வந்த தாலந்து பொன்னுடைய நிறை எப்படிப்பட்டது? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து. இது புதிய ஏற்பாட்டுல அந்தி கிறிஸ்துவினுடைய இலக்கம். அது in 1 Kings 10:15 we see that the weight of the talent of gold which came to him was 666. அப்பமே அந்தி கிறிஸ்துவினுடைய ஒரு தாக்குதல் அவனுக்குள்ள இருந்துதான் ஞானத்திலேயே போய் கடைசில கெட்டு ஒண்ணுமில்லாம குட்டிச்சோரா போய் விட்டான். The day itself he had the attack of the antichrist and went in his wisdom and finally went to destruction. நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க? Today how are you earning? நம்ம விசுவாசிகள்லாம் அநேகர் இப்போ பல பிசினஸ் விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிசினஸ் போனா என்ன சொல்லணும்? போய் தான் சொல்லணும். Many of our believers have left with their business because if they go into that business they have to utter lies. அந்த மனசாட்சியில கொஞ்சம் சூடுண்ட பொய்யர் என்ன சொல்றாங்கன்னா அவசியப்பட்டா சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல அப்படினு அவங்க மனசாட்சி அப்படி சூடாக்கி வச்சிருக்காங்க. If they are waxed hot in their conscience they say that it's no wrong in saying lies. பிரியமானவர்களே, நாம் பொய்நாவினால் சம்பாதித்தால் அது சாகிறவன் விடுகிற சுவாசம் போன்றது. Dear beloved, if we are earning with lying tongues then it's the breath of the ones that who are dying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதே பிரசங்கியில நாம் பார்க்கும் பொழுது in the same Ecclesiastes 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவன் வேலைக்காரர்கள் வேலையாட்கள் எல்லாம் சம்பாதிச்சேன்னு சொல்றான். Chapter 2 verse 7 he says that he has got his servants and maidens. அவனுக்கு எல்லாத்துக்கும் வேலையாள் தான். And if he had servants for everything. எது செய்யணும்னாலும் வேலையாள் தான். For everything he had servants. சேபா ராஜஸ்திரி அவனுடைய ஒழுங்குமுறைகளையும் அவனுடைய வேலையாட்களையும் பார்த்து அசந்து போய்விட்டார். The Queen Sheba, she came and she saw his orders and his servants and she was amazed. எல்லாத்துக்கும் வேலையாள். Everything he had servants. அவன்ட்ட கணக்கு வழக்கில்லாத வேலையாட்களை வச்சிருந்தான். He had servants without number. அந்த அளவு வேலையாட்கள். இப்ப நம்ம கூட அப்படிதான் வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் வேலையாள். Even we too have kept servants like this. துணி துவைக்க வேலையாள். துணி For washing we have servants. வீடை சுத்தம் பண்ண வேலையாள். For cleaning our house we have servants. அடுத்து சமையலுக்கு வேலையாள். For cooking we have servants. தோட்டத்தை பராமரிக்க வேலையாள். And gardening we have servants. அதனால இவங்களுக்கு வேலையே இல்ல. அதனால வியாதியில இருக்காங்க. They have no other work at all, therefore they are in sickness. எந்த வேலையும் இல்ல. அதனால ஃபுல்லா என்ன இருக்கு? உடம்பு வளையல் இல்லையா? சுகபோக வாழ்வு, உயிரோடு சாவு போயிட்டே இருக்கு. Because they have no other work at all, a luxurious life is leading to death. When they are alive itself, like this they are dying. நாம இப்ப என்ன அளவுல நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் பாருங்களேன். You see as to what extent we have earned and kept now. புருஷன், பிள்ளைகள், வேலையாட்கள், மிருக ஜீவன்கள் இவைகளை தான் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். Wife, husband, children, servants and cattle. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we read in Acts chapter 22, பவுலை ஒரு சேனாதிபதி அடிச்சு விட்டான். captain of host beat Paul. அப்ப இவன் அவன்கிட்ட பேசுறான். Then he spoke to him. நான் ரோமனாச்சே, நீ அடிக்கலாமா? I am a Roman, how can you beat me? ஏன் அடிச்ச? Why did you beat me? அப்படினு சொல்றான். He is saying like this. உடனே அவன் கேக்குறான், சேனாபதி நீ ரோமனா அப்படினு கேக்குறான். Immediately the captain is asking us to whether he is a Roman. அவன் சொல்றான், ஆம் நான் ரோமன் தான். Then he is saying yes, I am a Roman. அப்போஸ்தலர் 22, 27, 28ல நாம இத பார்க்க முடியும். In Acts 22, 27 and 28. உடனே அவன் சொன்னான், நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். ஒரு ரோமனை அடிக்கிறதுக்கு நான் சம்பாதிச்சேன்னு சொல்றான். Immediately he is saying that I am free born to I am got to this freedom in order to beat the Romans. ஒரு ரோமன் அவன் ரோமன் அல்ல.
He was not a Roman. ஆனா அப்படினால ரோமனை அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய காரியம். Therefore to beat a Roman was a great privilege. இவன் சொல்றான் நான் மிகுந்த திரவியத்தினாலே, இவன் ஒரு பெரிய பணக்காரன், அந்த சேனாபதி. அவன் சொல்றான் எனக்கு இருக்கிற பணத்தினால இப்போ உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது, இந்த வாய்ப்பு கிடைச்சது. And the chief captain is saying that he with a great sum obtained this freedom to beat him. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் மற்றவங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்களா? Are you using your facilities that you might torture the others? உங்களுடைய செல்வாக்கு மற்றவங்களை துன்பப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறீங்களா? Is your wealth being used to torture the others? இத தான் நீ இந்த உலகத்துல சம்பாதித்து வைத்திருக்கிறாய். What have you earned in this world? ஒரு சிலர் ஏதாவது வரங்கள் கூட பணத்துல கிடைக்குமான்னு பார்க்கறான். Some of them see if they are receiving any gifts also through money. அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we read in Acts chapter 8, ஒரு மாயவித்தைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். a soothsayer got saved. இயேசுவை விசுவாசித்தான். And he believed in Jesus. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். And he received baptism. ஆனால் அவனுக்கு அபிஷேகம் கிடைக்கவில்லை. But he did not receive the Holy Spirit. ஏன் அபிஷேகம் கிடைக்கல? Why didn't he get it? அவன் ஞானஸ்நானம் எடுத்தான், விசுவாசித்தான், இயேசுவை தெய்வம் என்று ஒத்துக்கொண்டான். ஆனால் மனம் திரும்பவில்லை. He took baptism and he believed and accepted that Jesus and but he did not repent. அப்படிதான் அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். This is what it is in Acts 8 chapter verse 13. அவன் சீமோன் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான். That Simon believed and was baptized. ஆனால் அவன் அபிஷேகம் பெறவில்லை. But he did not receive the Holy Spirit. இப்பொழுது அப்போஸ்தலர்கள் ஜெபித்து அங்க உள்ள ஜனங்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். Now the apostles came and prayed and the people there received the Holy Ghost. இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். And it was marveling to him. பேதுரு கை வச்சா ஒருத்தனுக்கு அபிஷேகம் கிடைக்குது. When Paul is laying his hands, people are getting the Holy அடுத்தவனுக்கு கை Ghost. வச்சா அடுத்தவனுக்கு அபிஷேகம் கிடைக்குது. And when he places another person, he is இத getting the Ghost. பார்த்துக்கிட்டே இருந்தபோது, When he saw this, இவன் என்ன செஞ்சிருக்கணும்? what should he have done? இவனும் போய் முழங்கால் போட்டு எதை வாங்கியிருக்கணும்? அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். He too should have gone, knelt down and received the Holy Ghost. இவனுக்கு தன்னை பெரிய ஆள் ஆக்கணுங்கிற அந்த ஆவி ஏற்கனவே உள்ள இருந்துச்சு. மனம் திரும்பாதனால அது இன்னும் போகல. Already the spirit within him was that he should prove himself great because he did not repent, the spirit did not depart from him. இப்போ அவன் உடனே வீட்டுக்கு போனான். Now he went back home. வீட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்குனான். Took all the money from his house. நேரா பேதுருட்ட கொடுத்தான். Came straight இந்த பணத்தை நீங்க ஏத்துக்கங்க. and asked Peter to accept the நான் money. யார் மேல எல்லாம் கை வைக்கிறேனோ அவனுக்கு என்ன வரணும்? அபிஷேகம் வரணும். Whomever I lay my hands upon, they also should be received the உனக்கு Holy Ghost. அபிஷேகம் கிடைக்கல, ஆனா நீ கை வச்சா மத்தவனுக்கு அபிஷேகம் கிடைக்கணும். You yourself did not get the Holy Ghost, but if you lay your hands, others should receive the Holy Ghost. அவன் மைண்ட்ல பணத்தினால இந்த ஊழியத்தை செஞ்சிரலாம், அற்புதங்களை செய்யலாம்னு அவன் யோசிச்சான். Therefore in his thought he thought to do this ministry and do the miracles with his money. அதனால தான் அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. Therefore in Acts 8 chapter verse 20, St. Peter says, thy money perish with thee because thou hast thought that the gift of God may be purchased with money. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? பணத்தை வைத்து சபையில எந்த காரியமும் சாதிக்க கூடாது, சாதிக்க முடியாது. With money you should not prove anything to the church or should not prove. பணத்தை வைத்து ஊழியங்களிலே எதையும் சாதிக்கணும்னு நினைச்சோம்னா அது தவறு. If you want to establish anything in the ministry with money, that is wrong. அன்றைக்கு அவன் பணத்தை வச்சு வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் வரத்தை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறது. Those days he thought that he could receive that gift with money, but now a group of people are receiving this gift with money. அவன் மைண்ட்ல எப்படி இருந்துச்சு? How was his mind? பணத்தை கொடுத்தா வரம் கிடைச்சிரும்னு நினைச்சான். When he gives money, he can get the gift. அவனுக்கு இந்த சத்தியம் தெரியல. இலவசமாய் பெறுகிற சத்தியம் அவனுக்கு தெரியல. He did not know this truth of receiving freely. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்றாங்க? Today what are some people doing today? இந்த மார்க்கத்துல வந்த பின்பு கர்த்தர் அவங்களை ரொம்ப கொடுக்கிறார். After coming into this religion, the Lord is adding more to them. நல்லா சம்பாதிச்சிட்டு இந்த மார்க்கத்தை விட்டு அப்படியே விலகுறாங்க. After earning into a lot, they are coming into this religion. ரெண்டு கூட்டத்தை சபையில நீங்க பார்க்கலாம். You can see two groups of people in the church. ஒன்றுமில்லாம இந்த சபைக்குள்ள சபையில விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. People who come without anything are coming and receiving precious blessings. செழிப்பாய் மாற்றப்பட்டவர்கள் உண்டு. And those of them who are flourishing. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He who believes in the Lord shall be blessed. ஆனா ஒரு சிலர் இந்த சபையில நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த மார்க்கத்துல நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாம் கிடைச்ச உடனே மெல்ல அப்படியே தேவனை விட்டு விலகுறாங்க. Some of them after coming to this religion and are blessed more, they depart slowly. அது தவறு. That's wrong. அது ஒரு இளைய குமாரனுடைய வாழ்க்கை. That is the life of a prodigal son. யாக்கோபு ஏசா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. ஆனா ரெண்டு பேரும் புத்தியிலும் இது இருந்துச்சு. Jacob and Esau were both brethren, but it was in their mind.
அவங்க கானான் தேசத்துல சம்பாதிச்சாங்க, சம்பாதிச்ச பிறகு அவங்க ரூட்டை மாத்தினாங்க. They earned in the land of Canaan and after earning they changed. கானான் என்பது சபையை காண்பிக்கிறார். Canaan shows the church. இல்லாவிட்டால் இந்த மார்க்கத்தை காண்பிக்கிறார். Or it shows this religion. இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்வை காண்பிக்கிறார். Or it shows the Christian life. கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையை காண்பிக்கிறார். It shows the life of following Christ. கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறார். It shows the life of living after Christ. இதுக்குள்ள வந்த பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். This after coming into this religion the Lord will உன்னை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு உன்னை மேன்மைப்படுத்தும்போது நீ இதெல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே சபையை விட்டு கானானை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை விட்டு உலகத்துக்கு பக்கம் நீ போயிட கூடாது. When the Lord blesses you, you should not go towards the world living this life of Canaan and living the life into இப்படி போன ஒரு பெரிய கூட்டம் சபையில இருக்கு. There's a great group of people in the church like this. ஒரு குரூப் பெரிய குரூப் இங்க வந்து நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில அப்படியே அந்த ஆசீர்வாதத்தோட வெளியே போய்டுவாங்க. This great group after coming to the church receiving a great blessing with some small problem they depart from the church like that. ஆதியாகமம் 46ல பார்க்கும் பொழுது And we read in Genesis chapter 46. அங்கே யாக்கோபு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு விட்டான். There Jacob took everything and began to journey. 46:6 பார்க்கும் பொழுது 44:6 தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்திலே சம்பாதித்த தங்கள் பொருள்களையும் சேர்த்துக்கொண்டு எல்லாரும் எகிப்துக்கு போனார்கள். They gathered everything which they have earned and the cattle and they went to Egypt. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்ச உடனே நீ எகிப்துக்கு போக கூடாது, பின்மாற்றத்துக்கு நீ போக கூடாது, உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால நீ போக கூடாது. After the Lord is blessing you, you should not go back into backsliding nor into the world after the Lord has blessed you. ஆதியாகமம் 36:6 பார்க்கும் பொழுது Genesis 36:6 அங்கே ஏசா கானான் தேசத்திலே சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வேற தேசத்துக்கு போய்விட்டான். What Esau had earned in the land of Canaan, he went to another place. 36:6 ஏசா, 46:6 யாக்கோபு. 36:6 is Esau and 46:6 is Jacob. ரெண்டு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும் கானான் தேசத்துல வந்த பிறகு ஒண்ணுமில்லாம வந்து வெறும் கோலும் தடியுமாய் வந்து அவங்க கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு அப்படியே பின்மாற்றி போய் அந்த உலக ஆசீர்வாதங்களை மூழ்கி விடுவது. We see that the brethren were blessed like this and he came without anything in his hand, but the Lord had blessed him twofold and got him crores of amount and went and lost everything. சம்பாதிச்ச உடனே நமக்கு பெருமை வருது. And after he has earned, pride came into him. சபையில 4 பேர் உன்னை மதிக்கிறான். So 4 of them are respecting in the church. கர்த்தர் தான் அந்த இதை கொடுத்தாருன்னு உனக்கு நம்பிக்கை வேணும். You should have the hope that Lord has given you. இப்ப சபையில யாராவது அடுத்த ஒரு ஆட்சி இல்லாவிட்டால் அடுத்து யாராவது ஒரு புதிய ஆள் மாறி வரும்போது சில நடத்திப்புகள்ல வித்தியாசம் வரும் பொழுது நீங்க இதை சாக்கா வைத்துக்கொண்டு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு நீங்க உலகத்தின் பக்கமா நீங்கள் போக கூடாது. In the next rule or next leadership, when there is some change taking place in you, you should not take this wealth and go back into the world. பட்டினியோ பரிபூர்ணமோ, whether it is hunger or வாழ்வோ சாவோ, நீ சபைக்குள்ள கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பிலே நீ நிற்க பழக வேண்டும். Whether it is life or death, you should learn to stand in the love of Christ in the church. அந்த இளைய குமாரனை போல தகப்பன் வீட்ல இருந்து ஒரு வளர்ச்சி வரைக்கும் அமைதியா இருந்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா வாரிட்டு கிளம்பி போனேன்னா முடிவென்ன? What is the end? பன்றி கூட தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். What is the end if you should go with like the prodigal son after being grown up with all your wealth, then you should land up with the swine. உன்னை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் என்ன? What is the plan for God blessing உன்னை you? உயர்த்துவதின் நோக்கம் என்ன? What is the use of exalting உன்னை you? தேவன் கனப்படுத்துகிற நோக்கம் என்ன? What is the use of God exalting you? நீ இந்த ஜனங்களுக்கு இல்ல சபைக்கு இல்ல அந்த மார்க்கத்துக்கு நீ ஒரு சாட்சியாய் ஒளியாய் ஒரு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருப்பாய் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தான். That you might be a blessing, a light and some useful person in the church. தேவனுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, அவருடைய கனவு, தரிசனம், அவருடைய திட்டம் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுட்டு நீ போனா கர்த்தர் அதை கவனத்திலே வைத்துக் கொள்வார். If you should destroy the plan of God, the vision of God, and if you should go by your side, then the Lord will account for you and bring you to destruction. யாக்கோபு தான் சம்பாதித்ததெல்லாம் யோசேப்புக்கு கொடுத்தான். What Jacob earned, he gave to Joseph. அவனுக்கு எதெல்லாம் அவன் தனித்து நின்னு சம்பாதிச்சானோ அது அவ்வளத்தையும் யோசேப்புக்கு கொடுத்தான். All what he strived hard and earned, he gave to Joseph. நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 48:22 பார்க்கும் பொழுது when we read in Genesis chapter 48 verse 22, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? தான் வாசிங்க. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன். அதிகமான பங்காய் அவன் யோசேப்புக்கு கொடுத்தான். And he gave an extra portion to Joseph. அதுதான் ஒரு தகப்பனுடைய சிந்தை. That is the mind of the father. அதாவது இது எதை காண்பிக்கிறது? What does this show? நம்முடைய சம்பாத்தியம் முழுவதும் யோசேப்புக்கு போய் சேரணும். அதிகமான பங்கு யோசேப்பிட்ட போய் சேரணும். Most of our earnings should go to Joseph. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான ஒரு நபர். Joseph is a forerunner of Christ. நாம் நம்முடைய
தேவனுக்கு நாம் நம்முடைய சம்பாத்தியத்தில் அதிகமானதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். The more of our earning should go to God. இயேசுவும் கூட இந்த உலகத்துல சில காரியங்களை சம்பாதித்தார். Even Jesus earned certain things in this earth. எதை சம்பாதிச்சாரு? What did he earn? இயேசு இந்த உலகத்துல என்ன சம்பாதிச்சாரு? What did Jesus earn in this world? இந்த உலகத்துல வந்தாரே, அவரும் கூட வேலை செஞ்சாரு, பாடுபட்டாரு, எல்லாம் செஞ்சாரு. அவர் சம்பாதித்தது என்ன? அப்போஸ்தலர் 20:28 படி, according to Acts 20:28, what did Jesus தன்னுடைய earn? சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை, His own church which he has earned by his அவர் இந்த own உலகத்துல blood. வந்து சம்பாதித்தது சபை. The thing which he earned in this world is the church. நீங்க கூட சில நேரத்துல சொல்லுவீங்க, ரத்தம் சிந்தி நான் சம்பாதிச்ச வீடு. You might also say that you have shed blood and earned this house. உங்க அப்பா ஒண்ணும் கொடுக்கல, Not your father gave, நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சதான கடை. but I have shed my blood and earned this shop. அது உண்மை. That's true. ஆனா நீ ரத்தம் சிந்தி சம்பாதிச்சதெல்லாம் மனைவி, பிள்ளை, வீடு, வாசல், காரு, நிலம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் தான். ஆனா இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்தது என்னது? சபை. You shedding your blood, you have earned your wife, your children, your house and your land and so on, but what Jesus has earned is the church. 74 சங்கீதம் 2ஆம் வசனத்தை சொல்லி இருக்கு, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை என்று சொல்லி இருக்கிறார். 74th Psalm verse 2, we see that is the church which you have earned in folk place. நீங்க இந்த உலகத்துல வந்து டெய்லி காலையில போறீங்க, சாயங்காலம் வரீங்க, எவ்வளவு தூரம் பயணப்படுறீங்க, சாப்பிடாம போறீங்க, பலவீனப்படுறீங்க, அலையுறீங்க, கஷ்டப்படுறீங்க, விழிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு நீங்க செஞ்சு சம்பாதிச்சது என்ன? You are going every day for your work, you are suffering hard and you are laboring much and having, in spite of all this, what is the thing you did earn? மற்றவங்களை அடிக்கிறதுக்கூடிய சம்பாத்தியம் உனக்கு இருக்கா? Do you have the earning that others will perish? இல்ல விட்ட வேலையாட்கள் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா? Or have you earned servants? இல்ல மனைவி, பிள்ளைகள், வீடு, வாசல், இவ்வளவுதாங்க, இதுதான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றீங்களா? Or do you say that you have earned wife, children and your house and lands? நீங்களே யோசிச்சு பாருங்க. You just think and say. நாம் சம்பாதிக்க வேண்டிய சில காரியங்கள். There are certain things which we have to earn. கர்த்தர் வந்து மனைவி, புருஷன், பிள்ளை, வீடு, வசதி இதெல்லாம் உனக்கு தருவார். God will give you a wife, a husband or children or land and facilities, everything he will give. மனைவியை தேடாதே, அவரே அழகா தேடி கொடுப்பார். Don't seek for wife, he will seek for you. கர்த்தரே எல்லாம் செய்வார். The Lord will do it. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and everything shall be added to you. ஆனா நம்ம சம்பாதிக்க வேண்டியது என்ன? But what is the thing which we should earn? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் Proverbs chapter 3 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 13. 3:13, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். Happy is the man that forgetteth understanding. முதலாவது நாம் ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்துட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு நாம் சம்பாதிக்க வேண்டிய முக்கியமான தன்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் புத்தி. After taking the baptism and the Holy Spirit, the first thing what we have to earn is understanding. புத்தி எப்படி வரும்? How will understanding come? யோபு 28:28 பார்க்கும் பொழுது, Job 28:28. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is said there? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. To depart from evil is understanding. இந்த உலகத்துல வந்த பின்பு, இந்த மார்க்கத்துல வந்த பிறகு முதலாவது பொல்லாப்பை விட்டு விலகணும். அது ஒரு பெரிய சம்பாத்தியம். After coming into this religion, firstly we should depart from evil. நமக்குள்ள இருக்கிற இந்த உலக பிரகாரமான தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கணும். All our earthly connections should be dropped off. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. We should depart from everything which seems to be evil. இதைத்தான் நம்ம சபையில என்ன சொல்லி கொடுக்கிறோம்னா, வேறுபாட்டின் ஜீவியம் சொல்லுகிறோம். That is why in our church we say the life of separation. பேதுரு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜனங்கள் ஞானஸ்நானத்துக்கு வந்து நிக்கறாங்க. When Peter being finished his preaching, people came for baptism. இப்போ நாங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. They asked us to what we should do. ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மாறுபாடான இந்த உலகத்தின் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. You set you out from this untoward generation and save yourselves. முதலாவது உனக்கு தேவை, நீ சம்பாதிக்க வேண்டியது புத்தி. Firstly you should earn understanding. புத்தின்னு சொன்னா படிப்புல வர்றதல்ல. This understanding is not coming from studying. நீ ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சிட்டு வர்றது புத்தி அல்ல. Going to school and studying is not understanding. இது வாழ்க்கையில படிக்கிறதுக்கு முன்பாக படிச்ச பின்பு வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு தன்மை, பொல்லாப்பை விட்டு விலகணும். This is the aspect which you should have before and after learning is all the life. நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறது, என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதி. Therefore it is said that whatever you should earn, வீடு, வாசல், கார் எல்லாம் நீ சம்பாதிச்சு வை, கரெக்ட். ஆனா என்னத்தை சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சுக்கோ, ஆனா புத்தியை சம்பாதின்னு சொல்றார். It is good you have earned everything, house and lands, but whatever you earn, you are understanding. நல்ல புத்திசாலிகள் கூட சில நேரத்துல புத்தி இல்லாம செயல்படுறாங்க. And some of them who are even in good understanding are unrelevant to it. நமக்கு இந்த நாட்களிலே புத்தியை சம்பாதிக்க
கர்த்தர் கிருபை தர வேண்டும். These days the Lord should give us grace that we might get understanding. அடுத்ததாக ஞானத்தை சம்பாதித்தல். Nextly, getting wisdom. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் Proverbs chapter 4, 5ஆம் வசனம். verse 5. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. எப்படி? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. Get wisdom, get understanding. இன்னும் சரியா சொன்னா 7ஆம் வசனத்தை பாருங்க. And in 7th verse, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்ப ஞானத்துக்கும் புத்திக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. then there is a great difference between wisdom and understanding. இந்த ரெண்டுமே வித்தியாசமான ஒரு பொக்கிஷங்கள். These are two treasures which have differences. முதலாவது நீ புத்தியை சம்பாதி. Firstly, get understanding. எதெல்லாம் தப்புங்கறத பார்த்துட்டு அந்த விட்டு வெளியே வா. See what is evil and depart from it. ஒரு விதத்துல அது மனம் திரும்பின வாழ்க்கை, இரண்டாவது விதத்துல வேறுபாட்டின் வாழ்க்கை. Firstly, it is the life of repentance, and nextly the life of separation. இன்னும் அந்த பொல்லாப்பா தெரிஞ்சதை விட்டுட்டு அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்க கூடாது. You should not still not hang on to things which seem to be evil. நன்மை தீமை இன்னதென்று மனுபுத்திரனே அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். O man of God, the Lord has shown what is good and evil. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? Do you not know anything? நாம ஒண்ணும் புத்தி பதிலித்தவர்கள் அல்ல. We are not the one who are not having wisdom. இது தவறு, இது சரி அப்படிங்கற பகுத்தறியக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். The Lord has given us a discerning spirit as to what is good and wrong. அப்ப நீ அந்த பொல்லாப்பை விட்டு வெளியே வரணும். Then from that evil you should come out. அப்பொழுது நீ புத்தியை சம்பாதிக்கிறாய். Then you will earn wisdom. ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மை உனக்கு கிடைக்கிறது. You will have a clear aspect. இரண்டாவது ஞானத்தை சம்பாதிக்கிறாய். Secondly, get wisdom. அது எதை காண்பிக்கிறது? What does this show? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. It shows a life which is fearing the Lord. அத சம்பாதி. You get it. கர்த்தருக்கு பயப்படாம நீ மனுஷனுக்கும் ஆபீசர்களுக்கும் மேல உள்ள ஆளுங்களுக்கும் லோக்கல்ல உள்ள ஆளுங்களுக்கும் சபையில உள்ளவங்களுக்கும் போதகர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் பயப்படுறதெல்லாம் கரெக்ட். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நீ யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அத சம்பாதி. It is good that you are hearkening or obeying to the ones who are higher above you and your higher authorities, but the first thing is you receive the fear of God, and that is wisdom. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம சொல்றமே, இது கிடைக்குமா? What the fear of the Lord, shall we get it? இது பரிசுத்த ஆவியில நமக்கு கிடைக்கிறது. This is given to us by the Holy Ghost. ஏசாயா 11:2 பார்க்கும் பொழுது, Isaiah chapter 11 verse 2, அங்கே சொல்லி இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. it is said that this spirit of fear which is given by the கர்த்தருக்கு Spirit of God, பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி அபிஷேகத்தில் இருக்கிறது. it is the spirit of wisdom which is given in the Holy Spirit. மூன்றாவதாக, Thirdly, நீதிமொழிகள் 18:15 பார்க்கும் பொழுது, Proverbs 18:15, அறிவை சம்பாதி. you get knowledge. 18:15 புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். The heart of the prudent getteth knowledge. நமக்கு இந்த நாட்கள்ல அறிவை சம்பாதிக்கணும். These days we should get knowledge. அறிவுன்னு சொன்ன உடனே இந்த உலக knowledge நம்ம ஜிகே நினைச்சிர கூடாது. We should not say that it's the knowledge of this world, no general knowledge அப்படி நினைச்சிர கூடாது. We should not think that this is general knowledge. கர்த்தர் பைபிள்ல சொல்ற அறிவுனா என்ன? What is the knowledge which the word of God says? பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. The knowledge of knowing the Holy One is the knowledge. புதிய ஏற்பாட்டில் அறிவுனா என்ன? What is the knowledge in the New Testament? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. The knowledge of knowing our Lord Jesus Christ. இதை பிலிப்பியர்ல நான் பார்க்கும் பொழுது, when we read this in Philippians, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் என்று எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். I have counted everything as loss and dung that I might know Christ. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ல நாம் இதை பார்க்க முடியும். 8ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். Philippians 3rd chapter verses 7 and 8 we can see this. பிலிப்பியர் 3:8. Philippians 3:8. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is said there? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. The excellency of the knowledge of Christ Jesus. அது அந்த மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். For this greatness I have counted everything as அப்ப நாம் loss. சம்பாதிக்க வேண்டியது கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் சம்பாதிக்க வேண்டும். Then I should get knowledge and the knowledge of Christ அது Jesus. எதை காண்பிக்கிறது? பிரதிஷ்டையின் ஜீவியத்தை உலகத்தை வெறுப்பதை காண்பிக்கிறது. That shows the life of consecration and hating the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான்காவது, Fourthly, நீதிமொழிகள் 31:16 பார்க்கும் பொழுது, Proverbs 31 verse 16, அங்கே குணசாலியான ஸ்திரீ சம்பாதிக்கிற ஒரு காரியம் என்ன? there are virtuous woman, what is she earning? ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய சம்பாத்தியம் என்ன? தன் கைகளின் சம்பாத்தியம் அவளுக்கு திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறது. The labor of the works of the hands of a virtuous woman is she is getting a vineyard. அவளுடைய கைகளில் அவளுக்கு ஒரு கைகளில் ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது. She is having the fruit of her hands. அந்த சம்பாத்தியத்தில் அவ செய்யறது என்ன? திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். She is planting a vineyard with that earning. இது திராட்சை தோட்டம் என்பது சபையை காண்பிக்கிறது. This vineyard shows the church.
மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பிக்கிறது. It shows a joyous life. அது ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. It shows the spiritual growth. நாம இந்த உலகத்துல என்னத்தை சம்பாதிச்சாலும் சபைய காரியங்கள்ல நமக்கு பிரயோஜனப்பட வேண்டியது அவசியம். Whatever we earn in this world, we have to be used in this church. திராட்சை தோட்டம் அது நேசருக்குரியது. Vineyard belongs to the beloved. ஏசாயால சொல்லி இருக்கிறது நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. In Isaiah it is said that the beloved had a vineyard. உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. You have a ministry. உனக்கு ஒரு சபை இருக்கிறது. You have a church. உனக்கு ஒரு ஆவிக்குரிய தன்மை இருக்கிறது. You have a spiritual aspect. நாம் இதை சரியான விதத்தில் விளங்கிக் கொண்டு நாம் இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டும். We should understand this rightly and earn these things. அவளுடைய கைகளின் சம்பாத்தியத்தினாலே அவள் வாழ்க்கையிலே முன்னேறுகிறாள். She with the fruit of her hands she got this vineyard. நீ குலசாலியான ஸ்திரியா இருந்தா ஒரு வயலை விசாரித்து வாங்குவே. ஒரு ஆத்துமாவை சந்தித்து அவங்களை விசாரிச்சு சத்தியத்துக்குள்ள நீ கொண்டு வருவாய். If you be a virtuous man, then you will get a vineyard, you will inquire about soul and you will bring them into this truth. திராட்சை தோட்டம் ஒரு வளர்ச்சியை காண்பிக்கிறது, சபையை காண்பிக்கிறது, மகிழ்ச்சியை காண்பிக்கிறது. இப்படி பல அனுபவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். Vineyard shows a church, a growth, and it shows the joy. நாம் அதை விட்டுவிடவே கூடாது. We should not leave this. வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை எப்படியாவது ஒருத்தன் பிடுங்கணும்னு ட்ரை பண்ணான் ஒரு ராஜா. In the word of God we see that an ordinary man had a vineyard and the king wanted to somehow take it off. ஆகாப் என்ற ராஜா எசபேலுடைய புருஷன் போய் அந்த திராட்சை தோட்டத்தை பிடுங்கணும்னு ட்ரை பண்ணான். King Ahab, the husband of Jezebel, wanted to go and take that vineyard. நீ உன் திராட்சை தோட்டத்தை கொடு, நான் கீரை தோட்டமா மாத்துறேன்னு சொன்னான். He said that give me this vineyard that I am making it a garden of greens. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What did he say for that? என்னனாலும் செய்ய என் திராட்சை தோட்டத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், தரவே மாட்டேன். He said, you do anything you like, I will not give my vineyard. திராட்சை தோட்டத்தை தர்ற வேலையை என்கிட்ட கேட்காதன்றான். Do not ask me to give my vineyard. அப்படி தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து அவனுக்கு ஒரு கவனம் இருந்தது. He was very careful about that vineyard. நமக்கு இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை குறித்து, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். We need a clear knowledge about our spiritual life and the knowledge about the Holy Ghost which we have got these days. மத்தேயு 25:16 பார்க்கும் பொழுது, Matthew chapter 25 verse 16, அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய தாளந்தினால் இன்னும் அதிக காரியங்களை சம்பாதித்தான். There a man by his talents traded more. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 5 தாலந்து வாங்கினவன் இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தான். He who had received 5 talents went and got even 5 talents. இது திறமைக்கு தக்கதாக இல்லாவிட்டால் தேவன் கிருபைக்கு தக்கதாக நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஈவின் தன்மைகள், இல்லாவிட்டால் வரங்கள், வல்லமைகள், ஜெப ஆவி, விசுவாசம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, தெய்வீகமான தன்மைகளை காண்பிக்கிறது. This shows the gifts and talents and power and the divine characters and faith which the Lord has given to us by faith. அவனவனுடைய முந்தின வசனம் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து கொடுக்கப்பட்டது. Then the previous verse we say that according to each one's talents one was given 5 talents. இன்னொருத்தல 2 தாலந்து கொடுக்கப்பட்டது. And to another 2 talents. 5 தாலந்தை வைத்து அவன் 5 தாலந்தை சம்பாதித்தான். And he who had 5 talents earned 5 talents with it. 2 தாலந்தை வைத்து 2 தாலந்து சம்பாதித்தான். And he who had 2 had earned 2 talents. சரி, உங்களுக்கு கொடுத்த கிருபையை வைத்து நீங்க என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? Now what have you earned with the talents which the Lord has given you? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிருபை கிடைக்கு, அவங்க பெரிய மீட்டிங் போட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடுறாங்க. Today many of them are given the graces and they are conducting meetings and earning crores. பணமா சம்பாதிச்சிடுறாங்க. By casting out demons they are earning money. தரிசனம் சொல்லி பணமா சம்பாதிச்சிடுறாங்க. By telling the prophecies they are earning money. அப்படிதானே? உலகத்துல இப்படி தான் நடக்குது. This is what happening in the world. அற்புதங்களை செய்றாங்க, பணமா சம்பாதிச்சிடுறாங்க. They are doing miracles and earning money. ஆனா இந்த தாளந்தை கொடுத்து இதை சம்பாதிக்கிறது அல்ல. But not giving this talent and earning things. உனக்கு கொடுத்த ஜெப ஆவியை வச்சு நீ என்ன சம்பாதிச்சிருக்கிற? By your prayer life what have you earned? பணத்தை அல்ல. Not money. 5 ஆத்துமாக்கள் நீ சம்பாதிச்சிருக்கணும். You should have earned 5 souls. உனக்கு கொடுத்த கிருபையை வைத்து நீ ஜனங்களை விடுவிச்சிருக்கணும். By the grace the Lord has given you should have delivered people. பைபிள் என்ன சொல்லுது? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். The word of God says that you have received freely, freely give. சரி, இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மை பார்த்து ஒரு கேள்வி. And the question to us who are seated here. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தாளந்து கொடுத்திருப்பாரு. The Lord would have given at least 1 talent for anyone. கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரா? Has he given? எல்லாருக்கும் ஒரு gift இருக்கும். All of them will have a gift. ஏதாவது ஒரு திறமை இருக்கும். All they will have some gift. உங்களுக்கு இல்லன்னு நீங்க என்ன செய்ய முடியாது, மறுதலிக்க முடியாது. You cannot deny that you do not have. ஏதாவது ஒரு வரம் இருக்கும், 2 வரம் இருக்கும், 9 வரம் இருக்கும். எவ்வளவோ கிருபைகளை கர்த்தர் அவனவனுடைய தேவைக்கேற்றமா இல்லாவிட்டால் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார்.
Maybe 1 gift or 2 gift or 9 gift, the Lord gives everything according to his measure. உங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்களா இருக்குன்னு சொல்றீங்களா? Do you say do not have or do you have? 1 கொரிந்தியர் 12:7 படி 1 Corinthians 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. The gifts of the Spirit is given to everyone according to his measure. 11ஆம் வசனத்திலே In verse 11, தமது சித்தத்தின்படியே அவனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். it is given to him according to his will. ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு, அது அவருடைய சித்தம். He is giving 5 talents and to the other 2 and to the other 1 it's his will. உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அது நீங்க உங்களுக்கு தெரியுமா? Then the Lord has given you his grace. Do you know that? நீங்க புதைச்சு வச்சிட்டு ஒண்ணுமில்லன்னு கையை காட்டிட்டே இருக்கீங்க. You are hiding it and saying that you don't have and showing hands. உனக்கு எதிலியாவது ஒண்ணுல ஸ்கில்ஃபுல்லா கத்தர் வச்சிருப்பாரு. The Lord would have kept you skillful in at least one thing. அத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, how can you find this? இந்த அங்கவினர்களை பாருங்க. You can see the ones who do not having their handicapped ones. அவங்கள பாருங்க. You see them? அவங்களுக்கு கண்ணு தெரியாது. They don't have இல்ல கை வேலை செய்யாது. They cannot ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். or they will have some effect. ஆனா பாட சொல்லுங்க. But if you ask them to sing, அருமையா பாடுவாங்க. they will sing beautifully. மியூசிக் போட விடுங்க. You leave them to play music. மியூசிக் போட விடுங்க. You leave them to play music. அருமையா போடுவாங்க. They will play well. ஏன்னா அவங்களுக்கு அந்த டாலன்ட் இருக்கு. Because they have the talent. ஒரு திறமை இல்ல, இன்னொரு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். When they don't have one talent, they have the talent. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். The Lord has given grace to everyone who seated here. அது ஒண்ணா இருக்கலாம். That might be 1. இரண்டாக இருக்கலாம். It might be 2. அஞ்சாவும் இருக்கலாம். It might be 5. உங்களுக்கு இருக்கா? Do you have it? இல்லன்னு சொல்வீங்களா? Will you deny saying no? ஆர்.எஸ். ஜேக்கப்னு ஒரு சிறுகதை எழுதுகிற ஒருத்தரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. One person whose name is R.S. Jacob, he was a story writer. இந்த கிறிஸ்டியன் கதைகள் எல்லாம் ரொம்ப எழுதி வச்சிருப்பாரு, நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க. He used to write many Christian stories, you would have read. அவருக்கு எப்படி இந்த கிருபை கிடைச்சதுன்னு நேத்து நான் படிச்சு பார்த்தேன். Yesterday I read as to how he got the calling. அதாவது எப்படி அவருக்கு நாவன்மை கிடைத்தது, எப்பொழுது அவருக்கு எழுத்து திறமை கிடைத்தது. When he got the talent to speak and when he got the talent to write. அவர் சின்ன பையன்ல படிக்கும்போது, when he was learning as a small boy, ஒரு நாள் பொன்னம்மா சன்னியாசின்னு ஒருத்தங்க வந்து பிரசங்கம் பண்ணாங்க. One day one person who was named as Ponnamma Sannyasi came and preached. எல்லாருக்கும் ஒவ்வொரு கிருபை உண்டு. Everybody has a gift. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given a grace to everyone. அந்த 3 பேர் நிக்கும்போது 2 பேருக்கு அழகா 5 3 8ன்னு கொடுத்திருக்கலாம். இந்த ஒரு ஆளை எம்டியா விட்டுறலாம். ஆனா தேவன் என்ன செய்யல, எம்டியா விடல. அவனுக்கு தக்கதாக எதை கொடுத்தாரு? ஒரு தாளந்து கொடுத்தார். When 3 of them are standing, the Lord could have left one empty, but according to his talent he has given him one. அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? By this what do we understand? எல்லாருக்கும் என்ன உண்டு? ஒரு தாளந்தாவது உண்டு. All of them have at least one talent. அப்படினு சொன்னாங்களாம். He said like this. இவர் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டார். He held on to it. இந்த வார்த்தை அவரை தொட்டுருச்சு. This word touched him. ஸ்கூல்ல ஒரு நாடகம் போட்டாங்களாம். There was a drama in the school. அதுல இவருக்கு ஒரு நடிப்பு பகுதி கொடுத்தாங்களாம். And there was his portion to act. அத மனப்பாடமும் செய்ய முடியலையா, சரியா சொல்லவும் முடியலையா. He could neither memorize nor tell it properly. இவருக்கு நாடகம் போட்டு நடிக்க வச்சு முக்கியமான நல்ல இவரை கொண்டு போய் நிறுத்தணும்னு இவங்க பிராக்டிஸ் கொடுத்தா தப்பா சொல்லிட்டு இருந்தாராம். He was given the practice that he might act and he was telling everything wrong. உடனே என்ன பண்ணாங்களா? Immediately what they did? இவர் அந்த நாடகத்துல இருந்து தூக்கிட்டாங்க. They took him out of that drama. இந்த பையனுக்கு நடிக்க தெரியல, பேச தெரியல போன்னு சொல்லிட்டாங்க. He does not know how to act or speak and put him off. அது இவருக்கு பயங்கர வெசனமா இருந்துச்சு. That was grievance to him. நேரா வீட்ல போய் ஸ்கூல் பேக் போட்டுட்டு நேரா போய் ஒரு ஓடைக்குள்ள போய் உட்கார்ந்தாராம். He went and put back his school bag in his house and went and எல்லாருக்கும் ஒரு தாளந்தாவது உண்டுன்னு அங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க. They preached at least there is one talent for everyone. அது எனக்கு இந்த பேச்சு திறமை கூட இல்லாம போயிருச்சே. But I don't have this talent even to speak. அப்படினு சொல்லிட்டு அங்கேயே நின்னு அழுது எனக்கு தாங்கன்னு கேட்டிட்டு கொஞ்ச நேரத்துல சின்ன பிள்ளையா இருந்ததனால அப்படியே தூங்கிட்டார். There he cried and when he was asking like this because he was a small boy he slept. ஊருக்கு வெளியே ஒரு ஓடையில ஆளு அப்படியே கிடக்குறார். He went and he was crying in அப்ப ஒரு சின்ன பையன். He was a small lad then. என்ன நடந்துச்சு? ஒரு சொப்பனம். Then he had a dream. சொப்பனத்துல ஒருத்தர் வந்து in his dream one person came. இவர் நாக்குல எழுதினாராம். And wrote in his tongue. நாக்குல எழுதினாராம். He wrote in his tongue. அந்த எழுதின அந்த இத இவர் கையில கொடுத்தாராம். And what he has written he gave it in his hands. நாக்குல எழுதியாச்சு, அடுத்து நெஞ்சாச்சு. அந்த எழுத்தாணிய இவர் கையில கொடுத்துட்டார். He wrote in his tongue and gave that pen to his hand. சொப்பனம் முடிஞ்சிருச்சு. And the dream was over. இப்ப வீட்ல ஆளை காணணும் ஊரெல்லாம் தேடி அங்க கடைசில எங்க வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஓடையில வந்து இவரை பார்த்துட்டாங்க. When they saw that he was not found in his house, they came and found him in the brook. இப்போ நாடகத்துல இருந்து இவரை தூக்கிட்டாங்க, அதனால தான் இவர் துக்கத்துல வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. Now everybody came to know that he was taken away from the drama and therefore he was grieved.
அப்போ திருப்பி அந்த டீச்சர் சொன்னாராம், சரி சரி உனக்கு நாடகத்துல அந்த போர்ஷனை நெஞ்சிடுறேன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாராம். Now the teacher again said that I will give you that portion in the drama. அடுத்த நாள் அந்த போர்ஷன்ல நடிச்சா ஒரு தப்பு கூட இல்ல. Next day when he acted with that portion, there was no fault at all. அவர் சொல்லாரு, அன்னையில இருந்து என் நாக்குல அவர் தொட்டதுனால, ஆண்டவர் தொட்டதுனால நான் பேச்சாளனாகவும் மாறினேன், கையில அதை கொடுத்ததுனால நான் யாரா மாறினேன், எழுத்தாளனாகவும் மாறினேன். He said, because the Lord has given me, from that day I became an orator, and because he's given in my hands I became a writer. கர்த்தர் உங்க நாக்க தொட்டார்னா நீங்க பேச்சாளராய் மாறிடலாம். If the Lord will touch your tongue, you will become an orator. கையில எழுத்தாணியை கொடுத்தா நீங்க யாரா மாறிடலாம், எழுத்தாளனாய் மாறிடலாம். If he gives the pen in your hand, then you can become a writer. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அவ்வளவு ஃபாஸ்ட்ல பேசுவான். The psalmist says that my tongue is a speed writer. நீங்களும் இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நாக்குல எழுதுறாரா நெத்தியில எழுதுறாரான்னு பார்க்கலாம். You go and pray and see if the Lord is writing in your tongue or on your forehead. நெத்தியில எழுதிட்டாருன்னா ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். If he is writing on your forehead, you are coming to ministry. பிதாவின் நாமம் போட்டாருன்னா போச்சு, அவ்வளவுதான். நீ எங்க சுத்தினாலும் அங்க வந்து சேர்ந்துருவ. If he gives the name of the Father, he will come anywhere around உங்களுக்கு you. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து இருக்கு. நீங்க அதை வச்சு சும்மா அப்படியே புதைச்சு வச்சுக்கிட்டு விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உனக்கு கொடுத்த தாளந்து, அது ஜபாபியா இருக்கலாம், கிருபையா இருக்கலாம், பாட்டு திறமையா இருக்கலாம், பிரசங்க திறமையா இருக்கலாம், இல்ல நல்ல சுகபலன் ஆரோக்கியமா இருக்கலாம். அதை கொண்டு நீ கர்த்தருக்காக கிரியை செய்து நீ கர்த்தருக்காக சம்பாதிக்க வேண்டும். He has given every of you a talent. It might be a talent of singing or praying or preaching or anything, and with that talent you should work for the Lord. உங்களுக்கு கர்த்தர் கூட ஏதாவது ஒரு கிருபை கொடுத்திருப்பாரு. The Lord will give you at least any talent. நீங்க அதை ஜெபத்துல கூட யூஸ் பண்ணலாம். You can use that even in prayer. முழங்கால்ல கூட யூஸ் பண்ணலாம். You can use that in kneeling. முழங்கால் போடுற கிருபை கொடுத்திருப்பாரு. He would have given you the grace to kneel. கண்ணீரின் ஆவி தருவார். He will give you the விழிப்பின் ஆவி தருவார். He will give you the waking spirit. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். நீங்க பாட்டுக்கு அந்த கிருபையை வாங்கிட்டு அந்த ஒரு தாளந்த வாங்குனவன மாதிரி நல்லா நைட்ல தூங்கிட்டே இருக்க கூடாது. அந்த ஒரு தாளந்தை நீ பயன்படுத்தி அந்த ஒரு தாளந்தை வைத்து நீ இன்னொரு தாளந்தை சம்பாதிக்கணும். ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கணும், ஒரு துக்கத்துல இருக்கிறவங்களை விடுதலையாக்கணும், ஏதாவது ஒரு ஊழியத்துல நீ பயன்படுத்தப்படணும் அந்த தாளந்தை வைத்து. You should make use of this talents, and somehow you should utilize this and at least earn one soul or may be a source of concern to the others. அடுத்து nextly, நீ சம்பாதிச்சு பரலோகத்துல உன்னுடைய பொக்கிஷத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும். You should earn and save your treasures in heaven. 5 தாளந்தை வைத்து அவன் 5 சம்பாதித்தான். Keeping 5 talents, he earned 5 more. லூக்கா 12ஆம் அதிகாரம் Luke chapter 12 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 33. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it said there? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். இந்த உலகத்துல சம்பாதிச்சு சேர்த்து வச்சது மாத்திரமல்ல, எங்க சம்பாதிச்சு சேர்த்து வைங்க, எங்க சம்பாதித்து வைங்க, பரலோகத்துல சம்பாதிச்சு வைங்க. You earn for the treasures in heaven. இந்த உலகத்தோட நமக்கு வாழ்க்கை முடியறது இல்லையே. With this world, this life is not ending up. பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைங்க. You add and save your treasures in heaven. இங்க உள்ள பேங்க்ல பேலன்ஸ் எப்படி இருக்கு? How is the balance here in the bank? நல்லா இருக்கா? Is it good? போன வாரம் நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு தகப்பன் ஃபோன் பண்ணாரு. Last week a father was calling me up. எனக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல நீங்க பாருங்க. You look for my girl in a good place. எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். How much ever he can give. அந்த அளவு நான் ஆண்டவர் கிருபையில எல்லாம் வச்சிருக்கிறேன். To that extent I have kept everything. அப்போ இவர் தம் பிள்ளைக்காக எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். Then he has earned everything for his daughter. பரலோகத்துல நீ ஏதாவது சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கியா? But have you earned anything in heaven? அந்த பேங்க்ல உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? How much will you have in that bank? சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? You say as to how much you have? சொல்லுங்க, எவ்வளவு சேர்ந்திருக்கும்? இருக்குமா? Will you have it stored? நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, நான் அதை செய்தேன் அப்படின்னு சர்லெஸ் கிளப்பிடும். You are gathering it up there. When you say that I have done it, it's coming down and it's becoming less. நீங்க இப்ப காணிக்கை கொடுக்கறீங்க. Now you are giving offering. அது தேவனுக்காக நீங்க செலுத்துறீங்க. That is what you are giving to God. அதனுடைய percentage எங்க சேர்ந்துருது? That percentage is added. மேல உள்ள அக்கவுண்ட்ல கிளியர் ஆயிடுது. It is added in your account above. நான் இவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா அப்படின உடனே டக்குன்னு நெஞ்சிருச்சே, அவ்வளவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. When you say that I have given so much, immediately everything is gone. அவ்வளவுதான், வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. There is a virus which is formed. உடனே அது அவ்வளவும் சுத்தமா அழிஞ்சு ஒண்ணுலாம் போய்டும். And it destroys with nothing. நான் இதை செய்தேன் என்று எப்பொழுது நீங்கள் சொன்னீர்களோ அப்பொழுதே நீங்கள் பூமியிலே அதை அடைந்து தீர்ந்தாயிற்று. Whenever you say that I have done this, then you have received your reward in this world itself. பரலோகத்துல பொக்கிஷத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா? Have you laid up treasures in heaven? சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா?
Have you earned in heaven? இங்கேயே லோன் பயங்கரமா இருக்கு, இதுல போய் அங்க எங்க சம்பாதிச்சு வைக்கிறது? Here itself we have our loans to great extent. Where are we to gather there? நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்கிறதுல கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கம்மிதான். There are very few who can say that the Lord has given to them. வீடு பேங்க்ல இருக்கு, The house is in bank, கார் பேங்க்ல இருக்கு, and car is in bank, டூ வீலர் பேங்க்ல இருக்கு, two-wheeler is in bank, எல்லாம் ஃபைனான்ஸ்ல, everything is in finance. எல்லாம் ஃபைனான்ஸ். Everything is in finance. என்னதான் நீ இந்த உலகத்துல இவ்வளவு நாள் சம்பாதிச்சேன்னா அது கொடுத்து அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வரேன். எத்தனை வருஷம் கட்டுவ? If we should ask us to what you have earned, I will give and I will pay little by little. How many years will you போன pay? வாரம் ஒருத்தட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு நான் 5500 ரூபாய் கட்டிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம்? Last week one person said that he is paying 5,500. How many years will he pay? வீட்டுக்காக கட்டணுமா? 20 வருஷம் கட்டணுமா? And he has to pay for 20 years. 20 வருஷம் அவன் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அந்த வீட்டுக்கு பணத்தை கட்டிக்கிட்டே இருக்கலாம். For 20 years he has to pay for his house. 20 வருஷத்துக்குள்ள இயேசு வந்துட்டு இவன் போக மாட்டாங்கிறது கேரண்டியா எழுதி கொடுத்துட்டான். He can write and give that he cannot go if Jesus comes within 20 years. ஒருவேளை இவனுக்காக 21வது வருஷத்துல வரணும், அதுக்குள்ள அடுத்த லோன் எடுக்காம இவன் இருக்கணும். Maybe the Lord should come after 21 years and he will get the next account after that. கடன் இருக்கிறவன் போக முடியாதுல்ல. கடன் வாங்கினவன் அடிமை அரசால போகிறது இல்லை. He who is getting the debt will never go because he is a slave and he cannot reign. நல்ல சத்தியத்தை நீங்க படிச்சுக்கணும். You should learn the truth very well. நீங்க சொல்லலாம் ஐடி ப்ராப்ளம். You might say it's an IT problem. ஐடி ப்ராப்ளம்லாம் எல்லாம் சால்வ் பண்ணலாம். You can solve this IT problems. நீ பரலோகம் போணும்னா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். If you should go to heaven, you can solve everything. உங்களுடைய நீங்கள் பரலோகத்தில் சம்பாதித்து வையுங்கள். You should lay up your treasures in heaven. ஏழைகளுக்கு அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுத்தீனா அது உனக்கு மேல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். The right meaning is if you should give alms to the poor, then it will be gathered in heaven. அந்த வசனத்தினுடைய துவக்கம். That is the beginning of that verse. பிச்சை கொடுங்கள். You give alms. அது வந்து கடன் கொடுங்கள் அல்ல. என்னது? கடன் கொடுத்தா நீ திருப்பி கேட்டுருவியா? சண்டையை போட்டு அது வாங்கிர மாட்ட. சபை வாசல்ல வச்சு அது சண்டை போட்டு வாங்கிடுவீங்க. It's not giving and lending the money but giving alms. அதுக்கு தான் இங்க என்ன சொல்லி இருக்கு? எங்க என்ன செய்யுங்க? பிச்சை கொடுங்க. Therefore it is asked to give alms. நீ அப்படி கொடுத்தீனா நீ போய் அவன்கிட்ட போய் கேப்பியா? திருப்பி நான் 1.5 ரூபாய் கொடுத்துட்டேன் எனக்கு தான் கேப்பியா? நீ அதோட பெரிய பிச்சைக்காரனா மாறிடுவ. If you should go and ask back for the 1.5 rupees, then you will be a next beggar. நம்மளே இப்போ சரியான காசு கொடுக்கலன்னா அவன் நம்மள பிச்சைக்காரங்கறான். If you are not giving the right amount, then we are the beggars. நீங்க இப்ப போய் 50 பைசா அவனுக்காக பிச்சை கொடுங்க, அவன் ஏசிக்கிட்டே போவான் பிச்சைக்கார பையன். அவன் நம்மள ஏசிக்கிட்டே போவான். If you go give alms for 50 paise, then he will keep scolding you. பைபிள் சொல்லுது உதவி செய். The word of God say, ask help. நீ மேல சம்பாதித்து வைப்பாய். You earn more. அடுத்ததாக and nextly, கடைசியாக finally, லூக்கா 16ஆம் அதிகாரம் Luke chapter 16 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 9. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதிங்க. அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். It is said, right meaning of this is you earn souls. நீ செத்துட்டு மேல போகும்போது உன்னை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார். அதாவது இந்த சகோதரன் மூலமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களை நீ பரலோகத்தில் சம்பாதித்து வை. When you die and go to heaven, you should earn in heaven and to say that because of this brother I am saved. உன்னுடைய பணத்தினால பொருள்னால ஆத்தும ஆதாயம் நடந்திருக்கணும். By your money and wealth you should earn souls. ஒரு சில அன்னதானம் செய்வாங்க. Some of them are giving food. அப்படிதானே? அது ஒண்ணும் சேராது. But that will not gather anything. அன்னதானத்தினால ஒண்ணும் கிடையாது. When you provide food, there is nothing there. அநீதியான உலக பொருளால அந்த அன்னதானம் கொடுத்தாலும் அந்த ஆத்துமாக்களை நீ சம்பாதிச்சிருக்கணும். By your literal wealth, even if you should provide food, you should earn souls. அழிந்து போகிற உலக பொருளினாலே, அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். By the perishable things, you should earn souls for yourselves. உங்க பின்னால எத்தனை ஆத்துமாக்கள் வந்து நிக்கும்? How many souls will come behind you? நான் சும்மா சொல்றேன். இந்த ஆம்வேன்னு வச்சுக்கங்களேன். You take for example Amway. ஆம்வே பிசினஸ் பாருங்க. You see the Amway business. நீங்க உங்களுக்கு பின்னால ஒருத்தன், அவனுக்கு பின்னால ஒருத்தன், இது எல்லாமே யார் ரூட்? உங்களுடைய ரூட்லயே தான் போயிட்டே இருக்கும். One person behind you and the next person behind you. நீங்க இன்னொரு ரூட்ல இருப்பீங்க. You will give to the others. இப்படி விரிஞ்சு அது போயிட்டே இருக்கும். அது ஒரு நெட்வொர்க் மாதிரி. Like this it is expanding and going like a network. ஆனா ஒரு அது ஆரம்பம் இன்னொருத்தன் எங்கேயோ இருக்கிறான். But the beginner is somewhere. ஆனா உங்களுக்கு கீழ இருந்து எவ்வளவு பேர் வர்க் பண்றாங்களோ அதுதான் உங்களுக்கு என்னது? சொல்லுங்க. அதுதான் ஏர்னிங்.
But the wages for them is how many ever people who are working under you. உங்க நேமுக்கு கீழே நீங்க சேர்த்துட்டு வந்து நீங்க சேர்த்தாலும் சேர்த்து நீங்க சேர்த்தாலும் சேர்த்து இதுதான் உங்களுக்கு வருமானம். The people who are coming under your name and the people who are gathered under their names is earning. அதுபோல Like this. நீ எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறியோ அது பரலோகத்துல உனக்கு மகிமையாய் வந்து சேரும். How many ever souls you are earning, that will be a great earning for you in heaven. நீங்க வெறுங்கையனா பரலோகத்துக்கு போனா என்ன பிரயோஜனம்? What is the use if you go empty handed to heaven? ஒரு பாட்டு உண்டு, வெறுங்கையனா நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. One song is there that I cannot go empty handed to heaven. பைபிள்ல சொல்லி இருக்கு, வெறுங்கையனா ஒருவன் தேவசந்நிதிக்கு என்ன செய்ய கூடாது, போகவே கூடாது. In word of God says that you should not go empty handed to the presence of God. நான் முந்தி இருந்த இடத்துல ஒரு விசுவாசி உண்டு. There was a believer in a place where I was. ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன். He was a spiritual man. எப்ப வந்தாலும் எதையாவது வாங்கிட்டு வருவாரு. Whenever he comes, he'll get something or the other. நைட்டோ பகலோ நல்லதோ கெட்டதோ எதுக்கு வகித்தம் வந்துட்டாலும் அவர் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. May it be night or day, any time he comes, he will get something. என்னன்னு கேட்டா, If I ask why, வெறுங்கையா நீ என்ன செய்ய கூடாது, ஆசாரியனை போய் பார்க்க கூடாது அப்படின்னு பிரசங்கம் கேட்டேன். I heard a message as to you should not go barehanded, empty-handed to see the priest. அதுபோல பைபிள் வெறுங்கையனா நீ தேவசந்நிதிக்கு என்ன செய்ய கூடாது, போக கூடாது. பரலோகத்துக்கு நீ போகும்போது வெறுங்கையனா உன் பக்கத்துல ஒரு ஆத்மா கூட இல்லாம நீ ஒரு தனித்த நபரா போய் நின்ன பிரயோஜனம்? Like this, you should not go empty-handed to the presence of God. If you go to heaven, you go alone without anybody to count. நாசரேத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, ஆளுக்கு கம்மியா இருக்கு. நீங்க அவ்வளவு பேரும் ஜெபிச்சு நாசரேத்து முழுவதும் இழுத்துட்டு பரலோகத்துல போய் நிக்கணும். In Nazareth, you have good opportunity. People are very few. You should gather all the people of Nazareth and go to heaven. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அப்படி இப்படின்னு. உன் மூலமா சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கணும். And they will say that they are saved, but through you they should be saved. கண்ணீரினால அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். By your tears they should be saved. உன் முழங்கால்ல அவனை சந்திச்சிருக்கணும். By your kneeling he should be met. உன்னுடைய ஜெபத்துல அவன் திருப்பப்பட்டிருக்கணும். By your prayer he should be turned. அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க பிரயாசப்படணும். For that soul you should labor. பவுல் சொல்றார், நான் சுவிசேஷத்தினால் இவனை பெற்றேன். St. Paul says that through gospel I have begotten him. உன்னுடைய ஜெபத்துல ஆத்துமாக்கள் பிறப்பிக்கப்படணும். By your prayer people should be begotten. அநீதியான உலக ஒரு ஆத்துமா ஏழையா இருக்கானா அவனுக்கு உதவி செய்ய, அதன் மூலமா அவன் ரட்சிக்கப்படலாம். If there are poor people, then give alms, by that he will be saved. ஒரு ஆளை படிக்க வை, அதன் மூலமா ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம். You educate a person, by that you can save a person. ஒருவனுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடு, அதன் மூலமா அவன் ரட்சிக்கப்படலாம். You give one time meal, for that by that he will be saved. எப்படியெல்லாமோ கர்த்தர் அற்புதங்களை செய்வார். By many things God will do miracles. ஒரு சர்ச்சில நமக்கு பக்கத்துல இடம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. In one church I had to get a nearby land. அதுக்கு RSS பயங்கர எதிர்ப்பு. And the RSS resisted more. அந்த இடத்தை அவங்க வாங்கி ஏதாவது செஞ்சிரணும், இல்லன்னா வேற யாரையாவது வாங்க வச்சிரணும், தவிர இந்த சர்ச்சுக்காரங்க நிச்சய கூடாது, வாங்க கூடாதுன்றான். They wanted to get the land or ask somebody else to get the land and do something, but church should not get it. அந்த ஓனர் போய் அவங்க பார்த்து பேசிட்டாங்க. They went and saw the owner and spoke. ஒன்னு நாங்க சொல்ற ஆளுக்கு கொடுக்கணும், இல்லாட்ட இப்படிப்பட்ட இடத்துக்கு கொடுக்க கூடாது. You should either give to the person whom we are telling, or you should not give this place. அவன் ஒரு சாதாரண ஆளு, பட் அவன் ஓரளவு கர்த்தரை அறிந்த ஒரு நபர். ஆனாலும் சரி, அவனுக்கு சூழ்நிலை அங்க உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது, சரின்னு சொல்லிட்டான். He was an ordinary person and he did not know what the situation was. He was a saved person and therefore he said all right. இப்ப அடுத்து நம்ம ஆளுங்க போய் அவனை பாக்குறாங்க. Nextly our people went and met him. அவங்க போய் பாக்கும்போது when they went and saw, நீங்க யாருன்னு கேட்டான். He asked us to who you are. எந்த சபைன்னு கேட்டான். Which church you belong to. சபை பேர்லாம் கேட்டுக்கிட்டான். And he asked the name of the church. கடைசில சொன்னான், and finally he said, உங்களுக்கே கொடுத்துறேன், I will give to you. அப்படினா என்னன்னு கேட்டாங்க. They asked why. ஏன்னா இவன் கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க, இப்ப இவன் கொடுத்துறேன்னு சொல்றானே எப்படி அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், ஒரு நாள் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அப்ப நான் ரொம்ப வறுமையில இருந்தேன், சாப்பாடு கூட இல்ல, ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போனேன். He said the reason because he was not wanting to give, when he was asked he said, when I was hungry before I went to a Pentecostal church. ரொம்ப ஏழ்மையில இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப துவண்டு போய் மனம் உடைஞ்சி ஒரு நாள் சாப்பாடு கூட கஷ்டத்துல நான் ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போனேன். When I was very poor, I did not have even one meal, I went to the Pentecostal church when I was hungry. கூட்டம் முடிஞ்சு அங்க சாப்பாடு கொடுத்தாங்க. After the meeting they gave me the food. அன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நேர சாப்பாடு கிடைச்சது. I had a good meal that day. ஆனா இன்னைக்கு என்னை ஆண்டவன் ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் நல்லா இருக்கேன். But today the Lord has blessed me and I am in good state. அந்த ஒரு நேர ஆகாரத்துக்காக இந்த கோயிலுக்கு தான் நினைச்சுவேன், இந்த சர்ச்சுக்கு நான் இந்த இடத்தை கொடுக்குறேன், நீங்க என்ன ரேட் கொடுக்குறீங்களோ வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டான். For that one time meal I will give this place to the church, whatever rate you fix you get it and go. இப்படி தான் செங்கோட்டை ஃபெய்தமுக்கு பக்கத்துல உள்ள இடம் கிடைச்சது. This how the place near the Chengote Faithum was got. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ஒரு நேர ஆகாரம் அவனுக்கு ஒரு கிரியை நடப்பித்தது. That one time meal made a work in him. நீங்க இந்த ஒரு நேரம் அந்த ஜஸ்ட் அந்த கொஞ்சம் உதவி பாருங்க, ஒரு ஆத்மாவே திருப்பிடும். You help a little bit and it will turn the soul. எத்தனை பேர் ஒரு செகண்ட்ல சூசைட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க தெரியுமா? How many of them in a moment have come out of suicide? சூசைட்ல இருந்து எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க தெரியுமா? You know how many of them have come out of suicide? சாக போயிட்டு லாஸ்ட் மினிட்ல
யாரோ தொடுதல் உடனே வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. At the large verge to death, they were, by some touching, they came back. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, Why I say this is, நீங்க அந்த நேரத்துல அந்த வேலையை நீங்க செய்யலைன்னா அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். if you do not do that work at that moment, that soul will perish. அதனால நீங்க சும்மா ஏதோ கல்யாணம் கட்டிட்டேன், பிள்ளைய பத்துட்டேன், 2 பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு அப்படியே இதே வாழ்க்கை இதே தரிசனம்னு போக கூடாது. இப்ப நீ கண்ணை மூடுனா பரலோகத்துல உனக்கு ஆத்துமாக்கள் இருக்கணும். You should not go with the vision that you are married and got 2 children, but when you close your eyes, you should have souls in heaven. என்னத்தை நீ சம்பாதித்தாய்? What have you earned? இதுவரை நீ சம்பாதித்தது என்ன? What have you earned thus far? இப்பொழுது உனக்கு இருக்கிறது என்ன? What is it that you have now? இதுவரை சம்பாதிக்க வழி தெரியாவிட்டால், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சம்பாதிக்க தெரியாவிட்டால், இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். If you do not know what to earn thus far, then under the aspect of this verse, you earn souls. புத்தியை சம்பாதியுங்கள். You earn understanding. கர்த்தருக்கு பயப்படுதலை சம்பாதியுங்கள். You earn the fear of God. கர்த்தரை அறிய அறிவை சம்பாதியுங்கள். You earn the understanding of God. மகிழ்ச்சியான வாழ்க்கையை சம்பாதியுங்கள். You earn the joyous life. கர்த்தர் கொடுத்த தாளந்தினால் இன்னும் தாளந்துகளை, இன்னும் வளர்ச்சியை, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற்றத்தை சம்பாதியுங்கள். By the talents that the Lord has given, you go forward in your progression in your spiritual life. உங்களுடைய சொத்துக்களை சம்பாதித்து வையுங்கள். You earn your treasures up in heaven. ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். You earn souls. இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக தான் வரப்போகிறார். Jesus is coming for the church which he has earned by his own blood. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்தார். He has shed every drop of blood and purchased this church. தன்னுடைய தழும்புகளால உங்களுக்கு, நமக்கு, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். By his stripes he has earned us every healing. அவர் சிலுவையினாலே நமக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். By his cross he has given us the health. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய சம்பாத்தியத்தின் தன்மையை நாம் நினைவு கூறுவோம். Let us remember the aspect of our earning in the presence of God. எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, இதுதான் நான் சம்பாதிச்சேன்னா இதுக்கு பரலோகத்துல ஒரு பிரதிபலனும் கிடையாது. If you should say having everything I have earned, my wife and children, you have no reward in heaven. எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எனக்கு கார் இருக்கு, சொத்து இருக்கு, நல்லது, இதெல்லாம் ஒண்ணும் உன் கூட வராது. ஒன்றையும் நீ கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் நீ கொண்டு போவதும் இல்லை. It's good that you have house and land or wealth, but there's nothing that you have brought and nothing you will take back. பொல்லாப்பை விட்டு விலகுகிறையே, அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். You departing from evil will change your life and take you to heaven. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கிறையே, அதுதான் உன் வாழ்வை கட்டி எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போகும். You're standing by the fear of God, only that will build up your life and take you to heaven. கர்த்தரை அறிகிற அறிவை சம்பாதிக்கிறாயே, அதன் மூலமாய் நீ உலகத்தை வெறுத்து பரலோகத்தின் மேன்மையை நீ அடைவாய். You are getting the understanding of the knowledge of God, then only that can exalt you and go to take it to heaven. உலகத்தில் உள்ள எந்த சந்தோஷத்திலும் உன்னுடைய மனதை ஈடுகொடுக்காமல் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை நீ சம்பாதித்துக்கொள். No, not giving room to any other joy in this world, you receive the joy of the Holy Ghost. தேவன் கொடுத்த கிருபையை வைத்து இன்னும் கிருபையிலே முன்னேறி செல்வாயாக. Having the graces which the Lord has given you, you go forward in your graces. உலகத்தில் நீதியின் கிரியைகளை செய்து பரலோகத்திலே நீங்கள் சொத்துக்களை சம்பாதித்து சேர்த்து வையுங்கள். Doing the works of righteousness in this world, you earn together wealth in heaven. உனக்கு கொடுத்த பணம் பொருள் மூலமாக ஆத்துமாக்களை சந்தி, ஆத்துமாக்களுக்கு கொடு, ஆத்துமாக்களை எப்படியாவது அவளுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நீ வழி நடத்துவாயாக. By the money and things that you have, you go and give to the souls, and somehow you lead the souls to heaven. எத்தனையோ பேருக்கு கர்த்தர் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவார். The Lord will give us opportunity to help many of them. எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் கடைசியா சொல்ல போறீங்க, கர்த்தாவே எனக்கு தந்தால் நான் கொடுப்பேன்? How many of you will finally say in this meeting, if the Lord will give, I will give? அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். All those who say like this, lift your hands. தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. They will say in proverb that if you have mind, எனக்கு கொடுத்தால் நான் கொடுப்பேன். Lord, if you give, I will give to you. எனக்கு தாரும் நானும் தருகிறேன். You give me and I will give. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் தருவாரு. நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதுல திருப்பி ஏமாத்திட்டீங்கன்னா வர்றது பிரேக் ஆயிடும். If you say this and be faithful in this, then he will give it to you. If you are unfaithful, then it will break. கர்த்தாவே இந்த உலகத்துல நான் பல காரியங்களை சம்பாதித்து விட்டேன். Lord, I have earned many things in this world. மனைவி, ஆடு, மாடு, வீடு, கார் எல்லாம் சம்பாதிச்சிட்டேன். ஆனால் இனிமேல் நான் நித்திய ஜீவனை சம்பாதிக்க வாஞ்சிக்கிறேன். I have earned wife, children, cattle and car, but hereafter I want to earn eternal life. ஆத்துமாக்களை சம்பாதிக்க வாஞ்சிக்கிறேன். I want to earn souls. அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. All this desire, like this, close your eyes. நீ என்னத்தை சம்பாதித்தாய்? What have you earned? அவன் துரிதமாய் சம்பாதித்தான். He earned it hastily. அவன் சொல்றான், சாலமோன் சொல்றான், என்னை போன்று துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? Solomon says, who is the one who hastily earns like me? அவனை போல நம்ம துரிதமாய் ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். Like this we have to hastily earn souls. துரிதமாய் அழிந்து போகிற ஜனங்களை சம்பாதிக்க வேண்டும். We have to earn hastily the perishing souls. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. The Lord help us. Amen. Hallelujah. 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 Jesus. Amen. 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 Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சிலர் வேலை கிடைக்கலம்பாங்க, எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்பாங்க. ஒரு சிலர் கஷ்டப்பட்டு என்னால வேலை செய்ய முடியாதும்பாங்க. ஒரு சிலர் எனக்கு லக்கு இல்லம்பாங்க. இப்படி விசுவாசிகள் சொல்லிட்டு அலையக்கூடாது. நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலை உண்டு. நீ பொல்லாங்கான ஊழியக்காரனாக சோம்பேறியான ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது. சாலமோனை போல துரிதமாய் சம்பாதிக்க வேண்டும். ஆமென். இந்த நாசரேத்துல நாம் சம்பாதிக்க வேண்டிய ஜனங்கள் எவ்வளவோ இருக்கிறது. கர்த்தரே சொல்கிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நாம் துரிதமாய் சம்பாதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆத்துமாக்கள் சபையில கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் கண்ணை மூடினால் பரலோகத்திலே நித்திய வீட்டில் நம்மை ஏற்றுக்கொள்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள் வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிக்கடபலகதிரி விடவர. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ரிக்கரபல திரபல திரபல கரப திரபல கதிரபனி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் என்னத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்துக்குரிய காரியங்களை சம்பாதித்து அது அழிவுக்குரியது, நித்திய அழியாத ஒரு காரியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. வேத வசனங்களின் அடிப்படையில ஆத்துமாக்களை சம்பாதித்து பரலோகத்திலே எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இயேசு வரும் பொழுது நாம் போய் அங்கே அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise. வசனம் கேட்ட ஒருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.